நீங்க எத்தனை முறை கோயிலுக்கு போயிருப்பீங்க, அந்த தூண்களை பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த தூண்ல இருக்கிற மிருகம் என்னன்னு தெரியுமா? யாழி. சிங்கத்தோட உடம்பு, யானையோட தும்பிக்கை, குதிரையோட வேகம், பாம்போட வால். உலகத்துல இருக்கிற எந்த உயிரோட வலிமையும் இதுக்கு ஈடாகாதுன்னு சொல்றாங்க. இது கோயில் தூண்களில் வாழ்ற மிகவும் பழமையான காவலன். சங்க இலக்கியத்துல கூட இந்த மிருகத்தை பத்தி எழுதியிருக்காங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர் காலத்துல காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் முதல் யாழி சிலை செதுக்கப்பட்டது. அதோட அர்த்தம் என்னன்னா, நீ கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சா நீ மனித உலகத்தை விட்டு தெய்வீக உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டே அந்த எல்லையை யாழி காக்குது. தீமை நுழைய முடியாது, ஆனா பக்தனுக்கு வழி தெரியும். யாழியோட ஒரு கதை இருக்கு. அது காட்டை அழிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ சரஸ்வதி தேவி வீணை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. யாழி வாய மூடிடுச்சு. கோபம் தணிஞ்சது. அந்த மிருகம் ஒரே ஒரு வரம் கேட்டது, எப்பவும் வீணையோட கூடவே இருக்கணும்னு. அதனாலதான் சரஸ்வதி வீணையோட தலைப்பகுதியில இன்னைக்கும் யாழி முகம் இருக்கு. இசை கோபத்தை வெல்லுது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், மதுரை மீனாட்சி 1000 தூண் மண்டபம், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில், இந்த 3 கோயிலிலையும் யாழி தூண்கள் இருக்கு. அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது தூணை பாருங்க, அந்த கண்கள் இன்னைக்கும் திறந்திருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலிலையும் ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. அந்த கதைகளை நாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம். தமிழ் ஃபோல்க்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அடிங்க, ஒரு கதையும் மிஸ் ஆகாம பாருங்க. Follow Tamil Folklore for more interesting videos like this.